குருவே துணை. அரித்த உடலை ஐம்பூதத்தில் வைத்து பொருத்த ஐம்பூதஞ் சத்தாதியிற் போந்து தெரித்த மனாதி சத்தாதியிற் செல்ல தரித்தது தாரணை தற்பரத்தோடே. அரித்த உடலை, அரித்த உடல் ஆசை, அகங்காரம், பாவம், மாசு ஆகியவற்றால் சுத்திகரிக்கப்பட்ட உடல். அந்த சுத்தமான உடலை ஐம்பூதங்களுடன் ஒத்திசைக்க வேண்டும். பொருத்த ஐம்பூதன் சத்தாதியிற் போந்து. ஐம்பூதங்கள் உடலுக்குள் சத்தாதி தத்துவங்களாக ஒலி, ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற நுண்ணிய நிலையில் மாறுகின்றன. அதாவது புற உலகின் பூதங்கள் உள்ளுணர்வு சக்திகளாக மனதிற்குள் மாற்றமடைகின்றன. தெரித்த மனாதி சத்தாதியிற் செல்ல. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் இவற்றையும் தாண்டி மனத்திற்கு அப்பாற்பட்ட நிலை நோக்கி செல்கிறான் யோகி. அதாவது மனத்தின் கட்டுப்பாட்டை கடந்து தூய சாட்சி நிலைக்குச் செல்வதே இலக்கு. தரித்தது தாரணை தற்பரத்தோடே. தாரணை என்பது ஒருமுக கமனம். தற்பரம் என்பது பரம்பொருள், சிவநிலை, பரம்பிரம்மம். அதாவது அந்த ஒருமுக தாரணை இறுதியில் பரம்பொருளோடு ஒன்றி நிற்கிறது. அதாவது இந்த பாடல் உள்ளக்கருத்து. அரித்த உடல் ஐம்புலன்களால் அவதிப்பட்ட உடல். தாரணை மண் முதல் தத்துவங்களை ஒன்றினொன்று ஒடுக்கி சிவத்தை சிந்தித்தலே ஆகும். அதாவது பூதங்கள் ஐந்தை புலன்களில் ஒடுக்கி, புலன்களை அந்தக்கரணம் நான்கில் ஒடுக்கி, அந்தக்கரணங்களை மாயையில் ஒடுக்கி, மாயையை ஆன்மாவில் ஒடுக்கி, ஆன்மாவை சிவத்தில் ஒடுக்கல்.